கழுகுக்கும் புயலுக்கும் ஒரு போராட்டமே நடந்துச்சு. கழுகுக்கு தான் மேல அப்படி ஒரு கர்வம், என்னன்னா எந்த பெரிய மலையையும் என்னால தாண்ட முடியும், எவ்வளவு பெரிய புயல் காத்து அடிச்சாலும் அதை மீறி என்னால பறக்க முடியும் அப்படின்னு, தான் தான் இந்த வானத்துக்கே அரசன், ஐ எம் த கிங் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு ஒரு பெருமையிலே எப்பவுமே இருந்துச்சான். அதனால ஒரு காட்டுப்பாதைக்கு மேல பறந்து போகும்போது கீழே இருக்க காட்டுல இருக்க சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் ஏளனமா பார்த்து சிரிக்குமா. அப்படி தன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்த நேரத்துலதான் ஒரு நாள் சரியான கனமழையும் நல்ல இடியோட கூடிய புயல் காத்தும் அடிச்சுச்சான். அப்படிப்பட்ட நேரத்துல தன்னால எல்லாம் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த கழுகு வானத்தை நோக்கி அந்த புயல் காத்துக்கு எதிரா பறக்க ஆரம்பிச்சிச்சு. என்னாலதான் முடியுமே, நான் தானே இந்த வானத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லி திமிரா பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி பறக்கும் போது அதால அந்த புயலை தாக்கு பிடிக்க முடியாம தன்னோட ரெக்கைகள்லாம் வலிக்கவும் துவண்டு கீழே விழுந்துருச்சான். அது விழுந்த இடம் பாத்தீங்கன்னா சரியான காடு. எந்த காடை பார்த்து அது ஏளனமா சிரிச்சுச்சோ அதே காடு. அங்க இருந்த சின்ன சின்ன மிருகங்கள், அணில், முயல் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணி அதை காப்பாத்தி நல்ல விதமா அதை குணப்படுத்தி ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பறக்க விட்டாங்களாம். ஆனா இந்த தடவை கழுகு தனியா மேல பறக்கணும்னு நினைக்கல. காட்டுல இருந்த மத்த பறவைகளோட சேர்ந்து ஒன்னா பறந்து போகணும்னு நினைச்சிச்சான். ஏன்னா அந்த இடத்துல அது ஈகோவை விட்டுடுச்சு. பிகாஸ் ஈகோ மேக்ஸ் யூ ஆல்வேஸ் ஃப்ளை அலோன், பட் ஹியூமிலிட்டி டீச்சர்ஸ் யூ டு ஸ்டே டுகெதர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈகோ அப்படிங்கிறது எப்பவுமே உறவுகளை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய ஆயுதம். யார் ஒருத்தர் ஈகோ அப்படிங்கிற வார்த்தையில இருக்க ஈய விட்டுட்டு லெட் இட் கோ அப்படின்னு தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து போறானோ அவன் தான் பெரிய மனுஷன். ஈகோ வரலாங்க, தப்பு இல்லை. எப்படி வரலாம்னா, ஒருத்தரை விட நம்ம நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு ஈகோ வரலாமே தவிர ஒருத்தரை அழிச்சிட்டு அவங்க இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடாது. அவங்க பெரிய ஆளா இருக்காங்களா, அதை விட பெரிய ஆளாகி காட்டுங்க. அவங்க கிட்ட ஏன் போட்டி போடணும், அவங்க இடத்துக்கு நம்ம ஏன் ஆசைப்படணும், அதுக்கு மேல நமக்குன்னு ஒரு இடம் ஆண்டவன் வச்சிருக்கான், அங்க போக நம்ம ஆசைப்படுவோம். அதுல இருக்கட்டும் உங்க ஈகோ. ஹையர் த ஈகோ, லோவர் யோர் growth. சோ உங்க வளர்ச்சி அதிகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஈகோவை விட்டுடுங்க தயவு செஞ்சு. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க கிட்ட அகந்த கண்டிப்பா இருக்காது. கான்ஃபிடன்ஸ் இஸ் always silent while ego is always loud. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ego and love cannot exist together. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்கும். சாப்பிட்ட பிறகு தானே தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும்னு. செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா காலில் விழ கூட தயங்காதீங்க. ஆனா செய்யாத தவறுக்கு பழி சொல்றாங்கன்னா மௌனமா அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. நேரம் வர்றப்ப அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரியுற அளவுக்கு உங்க நடத்தையில நீங்க காட்டுங்க. வார்த்தையில உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Kill the ego before it kills your peace. Thanks for watching.